வெப்பன்ஸோட போகிறாங்க இவங்களாம். இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக சாதம், அதுக்கப்புறமா வந்து இறாலாம் போட்டு ஒரு பீஸ் பெரிய சைஸ் இறா போட்டு கொடுத்துட்றாங்க. ஹலோ கைஸ், திஸ் இஸ் செரியன். வெல்கம் பேக் டு த சேனல். இன்றைக்கி வந்து நம்ம வந்து லண்டனில் இருக்கோம். அண்ட் லண்டனில் இன்றைக்கி நம்ம என்ன எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம்னா, ஒன்று பக்கிங்ஹாம் பேலஸ், அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் மியூசியமு, அப்படியே போகிற வழியில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் பார்க்க போகிறோம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இப்போ இன்னும் ஒரு 45 மினிட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா காட் சேஞ்ச் நடக்கும். அந்த பக்கிங்ஹாம் பேலஸ் வெளியே வந்து குதிரை வச்சு நின்றுட்டு இருப்பாங்களே, நம்ம கூட நிறைய ரீல்ஸ் பார்த்துருப்போம். அந்த குதிரை வந்து கிட்ட போய் ஃபோட்டோ எடுக்கிறவங்களெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதட்டுறது, அது இது பண்ணுறது அதெல்லாமே. ஸோ அந்த காட் சேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா வந்து நடக்க போகுது இன்றைக்கி. எவ்ரி மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே வந்து பார்த்திங்கன்னா இது நடக்கும். அண்ட் சண்டே வந்து பார்த்திங்கன்னா பரேட் நடக்கும். இன்றைக்கி வந்து ஃப்ரைடே காட் சேஞ்ச் ஆகிறத பார்க்குறோம். நான் ஆக்சுவலாக காட் சேஞ்ச் ஆகிறத பார்க்குறத விட அந்த குதிரைங்களை பார்க்குறதுல தான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கேன். போய் பார்க்கலாம் வாங்க, லெட்ஸ் கோ. ஓகே கைஸ், நம்ம அந்த லொக்கேஷனுக்கு வந்துவிட்டோம். ஆனால் வந்து செம்ம ஒரு க்ரௌடாக இருக்குது. முன்னாடி போய் வந்து நம்ம இடத்த பிடிக்கணும் போல இருக்குது இங்கே. ஸோ ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு செரிமனி மாதிரி வந்து பயங்கரமாக இருக்கும். அதனால் வந்து ஊரே இங்கே தான் இருக்கும். புதுசாக அந்த டூரிஸ்ட் வரவங்களா இருக்கட்டும், இல்லை பார்க்கணும்னு நினைக்கிறவங்களா இருக்கட்டும், எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா வந்து இங்கே தான் வருவாங்க. பாருங்க, ஃபுல்லாக போலீஸுடைய பாதுகாப்போடு பாருங்க பெரிய பரேட் நடந்துகிட்ருக்கு, வந்துக்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த வழியாக தான் போவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த வழியாக போவாங்களா இல்லை வேறு வழியாக போவாங்களா தெரியல. அப்பா எத்தனை பேர் வராங்க! அப்பா காட் சேஞ்சுக்கு இவ்வளோ கூட்டமா, இவ்வளோ பெரிய ஒரு பரேடா, அடேங்கப்பா. ஃபஸ்ட் எடுத்தோடனே ஒரு குதிரை வருது, போலீஸ் குதிரை. அப்பா இந்த கலர் தான் கைஸ் எனக்கு வாங்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. கிட்ட வந்தோடனே காமிக்கிறாருங்க. அது எப்படி தலை, எனக்கு பிடிச்ச கலரு கரெக்டாக ஃபஸ்ட்டு வருது. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தரோ பிரீட்ஸ் அப்படின்வாங்க. தரோ பிரீட்ஸு, டிராஃப்ட் ஹார்ஸு, அது மாதிரி வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் நிறையா இங்கெல்லாம். இது வந்து நம்ம ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த குதிரை வந்து முஜிக்கி லைன் அப்படின்வாங்க. அப்பா பியூட்டிஃபுல்லாக இருக்குது குதிரை. பின்னாடி பார்த்தீங்கன்னா வந்து மார்ச் பண்ணிட்டு வராங்க. இப்போ அப்படியே வந்து இவங்க போக நம்ம இவங்க கூட நடந்து போகணும் நம்மளும். சேஞ்ச் ஆஃப் கார்டு போகிறாங்க பாருங்கள். இவங்க வந்து ஒரு செஸ்னட் கலர் குதிரை, அதுக்கப்புறமா வந்து ஒரு பிளாக் கலர் குதிரை. பிளாக் கலர் குதிரையில் போகிறவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆஃப் கார்டு. இப்போ அவர் போய் டியூட்டி எடுத்துப்பார். இங்கே பாருங்கள் வெப்பன்ஸோட போகிறாங்க இவங்களாம். இதுதான் வந்து ராயல் ரோடு. ஆக்சுவலாக இந்த ரோடு, இந்த ரோடோட பேர். ஒரு இடத்துல மட்டும் இல்லை, மொத்தம் 3 இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து காட் சேஞ்ச் நடக்கும். அதனால் வந்து மொத்தம் 3 காட்ஸ். பின்னாடி போகிறாங்க பாருங்கள். இப்போ வந்து இவங்க அப்படியே போகிறாங்கல்ல, இவங்க கூட வந்து நம்மளும் நடந்து போகணும். அப்பா எனக்கு வந்து இந்த காட் சேஞ்ச் இவங்களெல்லாம் பார்க்குறத விட இந்த குதிரையை பார்க்கும்போது தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஆர்வமாக இருக்குது, பயங்கரமாக. இப்போ எவ்வளோ தூரம் நடக்க கூடாதுன்னு தெரில. அப்படியே திக்குன்னு நம்ம நடந்து போகிறோம். இப்போ வாரத்தில் 3 நாள் நடக்கும். அப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா கூட்டம் எவ்வளோ கூட்டம் சேர்ந்துருக்கு பாருங்கள்.
எனக்கு தெரியல இங்கேருந்து வந்து நான் எப்படி வந்து உங்களை காட்ட போகிறேன்னு சொல்லிட்டு. ஏன்னா அவ்வளோ ஒரு க்ரௌடாக இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து என்னுடைய பெஸ்ட்டை நான் ட்ரை பண்ணுறேன். ஆல்ரெடி மாற்ற ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே கொஞ்சம் லைட்டாக குள்ளமான பீப்புள் இருக்காங்க. ஓகே, செம்ம ஒரு கூட்டம். அண்டு இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பக்கிங்ஹாம் பேலஸு. அங்கே உள்ளே வந்து நின்று வாசிச்சுட்ருக்காங்க. அந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா ராயல் ஃபேமிலிலாம் நின்றுட்டுருக்காங்க. பட் என்னென்னா நம்மளால் வந்து கிட்ட கூட போக முடியல, அந்தளவுக்கு கூட்டம் இருக்குங்க. Let's roll. Okay.有画斑的吗？上面有画吗？别人举了一会儿也举不动，也是吧。அவங்க பக்கிங்ஹாம் பேலஸ் கேட்ட பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அந்த ரெண்டு சைடு, ஒரு சைடு சிங்கம், ஒரு சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து குதிரை இருக்குது. இந்த ஒரு எம்பலமில் எல்லாருமே அவ்வளோதான் டப்பு டப்புன்னு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு உள்ளே போய் காமிக்கிறாருங்க. பாட்டி வந்து குளமா இந்த காடோட வேலைலாம் வந்து அப்படியே நிற்கிறது தான் இங்கே. ஃபீமேல் மேர் இது. இதெல்லாமே கெல்டட் ஹார்ஸ், எல்லாமே கெல்டடு. ஸோ ஆல்மோஸ்ட் முடிஞ்சு மணி வந்து பார்த்திங்கன்னா வந்து 12 மணி ஆகுது. அண்டு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஹார்ஸ் சேஞ்சிங்லாம் முடிஞ்சோடனே டப்பு டப்புன்னு காலியாக ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த இடத்துல இடமே காலியாகிடுச்சு. ஆனால் அது மட்டும் கெல்டட் ஹார்ஸ்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, கெல்டட் ஹார்ஸ்னு எதுவுமே இல்லை. ஆண் குதிரைக்கு வேற எடுத்திருப்பாங்க, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கெல்டடுன்னுவாங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா வந்து நிறைய சேட்டப் பண்ணுற குதிரைலாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது மாதிரி சேட்டப் பண்ணுற குதிரைகள் எல்லாத்தையும் வந்து எடுத்துருவாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வந்து பப்ளிக் பிளேசஸில் அது மாதிரிலாம் போகுது அப்படின்னும் போது வந்து அது ரொம்ப காமாக இருக்கணும். பட்டு வேற இருந்துச்சு அப்படின்னா வந்து குதிரை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிரும். அதுவும் ஃபீமேல் குதிரையெல்லாம் பார்த்துச்சுன்னா வந்து அவ்வளோதான், காலி பண்ணிடும் அந்த இடத்தையே. எத்தனை பேர் குறுக்க வந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா தூக்கி அடித்து சாவடிச்சிடும். அந்தளவுக்கு வந்து வெறித்தனமானது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து கெல்டிங் பண்ணுறாங்க. அண்டு பக்கிங்ஹாம் பேலஸை பாருங்கள்.
எல்லா கூட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காலியாயிரும். அதான் இங்கே நிப்பாட்டி ஒரு ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா நம்ம இங்கேருந்து கிளம்புவோம். நம்ம இவங்க வந்து சைக்கிள் படை. ஓகே கைஸ், ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்து அந்த செரிமனிலாம் முடிஞ்சிருச்சு. வாரத்தில் 3 நாள் இந்த செரிமனி பண்ணுவாங்களாம் கைஸ். வாரத்தில் 3 நாள்லாம் அப்போ யோசிச்சு பாருங்களேன். அட பாவீங்களா, எவ்வளோ பெரிய ஒரு டைம் டேக்கிங் ஒரு செரிமனி. கரெக்டாக அந்த கூட்டம், இவ்வளோ கூட்டம். இங்கே எப்போ வந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கூட்டம், இவ்வளோ கூட்டம் தான் இருக்கும். அண்ட் இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஜேம்ஸ் பார்க்கா. ஸோ இப்போ நம்ம வந்து போய்ட்டு நம்ம அந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபி அந்த ஒரு பில்டிங்கை பார்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து அங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிக் பென் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகிறோம். அண்ட் அதுதான் வந்து இப்போதைக்கு பிளான். மியூசியம், பிரிட்டிஷ் மியூசியம் வந்து நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்குது போல இருக்குது. அதனால் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இங்கே நடுவில் ஏதோ ஒரு மார்க்கெட் இருக்குது. மார்க்கெட் போய்ட்டு எனக்கு கொஞ்சம் வந்து துணிலாம் வாங்கணும். அதெல்லாம் வாங்கிட்டு தென் நம்ம போய்ட்டு மியூசியம் போய் சுற்றி பார்க்கலாம். அப்பா செம்ம டயரிங்காக இருக்குது. லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 45 நிமிஷம் நம்ம நடந்தோன்னா அதுவே வந்து பார்த்திங்கன்னா வந்து செம்ம டயர்ட் ஆயிடுச்சு. இன்றைக்கி மறுபடியும் வந்து இன்றைக்கும் வந்து நடக்கிறோம். ஒரு நடையோ இங்கே தான் வந்து கேப்லாம் செம்ம காஸ்ட்லியாக இருக்குது. ரூம்லேருந்து இங்கே வரத்துக்கே வந்து 20 pounds வாங்கிட்டாங்க. இப்போ நம்ம இதெல்லாம் சுற்றிட்டு போகணுன்னா கஷ்டமாயிரும். அண்ட் ப்ளஸ் அது இல்லாமல் இந்த லொக்கேஷனுக்கு கேப் வராது. நம்ம வந்து இப்போ கேப் போட்டால் கூட அந்த வெஸ்ட்மினிஸ்டர் ஆபி அந்த சைடு தான் வரும். அங்கேருந்து என்ன ஒரு 4 miles 0.4 miles நம்ம தான் நம்ம பார்க்க போவோம். பிக் பென் நம்ம பார்க்க போகிறோம். பிக் பென்னு, அந்த பிக் பென்னு அந்த லண்டன் ஐ நேற்று பார்த்துருப்பீங்க. பிக் பென் வந்து என்னால் காமிக்க முடியல நேற்று, மீன்ஸ் லாஸ்ட் vlogல, ஏன்னா விசிபிளாக இல்லை. ஸோ அதுக்கு இன்றைக்கி போய் பார்த்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கேன். ஓகே, இப்போ வந்து நம்ம மெயின் ஏரியாவுக்கு வந்துட்டோம். அண்ட் எதில் அது தெரிஞ்சு பார்த்திங்கன்னா பெரிய கிளாக்கு, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து பிக் பென். இங்கே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஃபோன் பூத்ஸ் கிட்டலாம் நின்று ஃபோட்டோ லைனில் நின்று ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்காங்க. ஏன்னா அது ஒரு ஃபேமஸான ஒரு ஃபோட்டோ இது போல இருக்குது. பின்னாடி அந்த பிக் பென் தெரிகிற மாதிரி. ஆஹா, கரெக்டாக மணி அடிக்குதுப்பா பிக் பெனில். அந்த ரைட் சைடில் அங்கே இருக்குல்ல, அதுதான் வந்து வெஸ்ட்மினிஸ்டர் ஆபி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் மரம் மறைச்சிக்கிட்டு இருக்கு. இந்த கேமராலாம் ஆடியோ நல்லா வருது, ஆனால் வந்து வீடியோவில் ரொம்ப அப்படியே டார்க்காக காமிக்குது. காஃபி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாங்க கடைக்கு. அந்த சமோசாவை பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எவ்வளோ பெரிய சமோசா இருக்குது. அதே மாதிரி வந்து லேம் சமோசா இருக்குது, வெஜிடபிள் சமோசாவும் இருக்குது. ஓகே கைஸ், காஃபியும் வந்து சமோசாவும் வாங்கினேன். சிக்கன் சமோசா. அண்டு இங்கே பாருங்கள் லண்டன் ஐ தெரியுது. நேற்று வந்து அந்த சைடு தான் வந்து நம்ம நடந்து போயிட்டு இருந்தோம் ஃபுல்லாக. சமோசாவோட சைஸை பாருங்கள். அப்பா ரொம்ப சாஃப்டாக ஆயிலியாக இருக்குது, பிரெட்டு மாதிரி இருக்குது சமோசா. நம்ம ஊர் மாதிரி முறுமுறுலாம் அதை ரொம்ப சாஃப்டாக நல்லா இருக்குது. ஆனால் நம்ம ஊர் சமோசா அல்டிமேட்டாக இருக்கும், சின்னதாக இருந்தாலும். பட் இது ஒன்று சாப்பிட்டாலே வந்து நம்மளுக்கு இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட் முடிஞ்சிச்சு. சாப்பிட்டு காஃபி பிடிச்சோன்னா பிடிச்சதுக்கப்புறமா வந்து இன்னும் கொஞ்சம் சுற்றி பார்க்கலாம். ஃபோட்டோஸ் எடுக்கலான்னு பார்த்தா வெயில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கரெக்டாக மூஞ்சி அடிச்சுட்டு இருக்கா. அதனால் வந்து வெயில் அடிக்குது, ஃபோட்டோஸ் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறமா கண்டினியூ பண்ணுறாங்க. ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம பரோ மார்க்கெட் வந்திருக்கோம். ஸோ இங்கே தான் வந்து நம்ம லாஸ்ட்டாக நேற்று வந்தோம் பார்த்தீங்களா, மீன்ஸ் லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இங்கே வெளியவே வந்து பார்த்துட்டு போய்ட்டோம். இப்போ வந்து நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இங்கே வந்து நிறைய சாப்பிட்றதுக்கு டிஃப்ரெண்ட்டாக கிடைக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால தான் வந்து லஞ்சு சாப்பிட்ற டைம் ஆயிடுச்சா, ஸோ ஏன்னா வந்து சாப்பிடுவோமே அப்படின்னு சொல்லி வந்தேன். உப்பு, கல் உப்புலாம் வச்சுருக்கிறாங்க டிஃப்ரெண்ட்டாக. இதில் சீஸு, பட்டர் சீஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சீஸ் பாருங்கள். இதெல்லாம் வந்து நான் இப்போ தான் கைஸ் நேர்லேயே பார்க்குறேன். இதுதான் வந்து இருக்கிறது சூப்பரானதுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. லிக்விட் கோல்டு கார்டன் ராம்ஸே, இது ஏதோ வந்து மீட்டு. ஓவராலாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு செமையாக. நிறைய வந்து இந்த மீட்டு அப்புறம் வந்து சீஸ் அதெல்லாம் தான் வந்து நிறைய விற்கிறாங்க. இதெல்லாம் பீஃப். இது வந்து டீ தூள். ஒரு காலத்தில் வந்து டார்ஜிலிங் லூஸ் லீஃப் டீயா.
இங்கிலீஷ் டீ. இங்கே லண்டனில் தான் வந்து ஒரு காலத்தில் டீக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ பெரிய ஒரு மாஃபியாவே இருந்திருக்குன்றது தெரியாது உங்களுக்கு. டீ தூள் இம்போர்ட் எக்ஸ்போர்ட்டுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு எல்லாம் க்ரொசன்ஸு நூடுல்ஸ் நிறைய டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ஆக்சுவலி. எல்லாமே ப்ரெட்டு, எவ்வளோ பெரிய ப்ரெட்டு லோஃப் பாருங்கள். ப்ரெட் லோஃப் பாருங்கள் எவ்வளோ பெருசு இருக்குன்னு. இங்கே பாருங்க லாப்ஸ்டர்ஸ். ஏதோ டஃபிள் மயனீஸ் தான் இது. இதெல்லாம் வந்து நம்ம ட்ரை பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. நிறைய இந்த மீட் கடையெல்லாம் நிறைய இருக்குது. இதெல்லாம் நான் ஆயிஸ்டர் பார். இது ஆயிஸ்டர் பாருங்க. ஃபுல்லாக வந்து ஆயிஸ்டர்ஸ் வச்சுருக்காங்க. அப்பா எவ்வளோ பெரிய இறா பாருங்க கைஸ். எவ்வளோ பெரிய ஒரு பேனில் போட்டு சமைச்சிட்டு இருக்காங்க பாருங்க இறாவை. இது வந்து கொஞ்சம் ஃபேமஸான ஃபுட்டு தான் நினைக்கிறேங்க. இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக சாதம், அதுக்கப்புறமா வந்து இறாலாம் போட்டு ஒரு பீஸ் பெரிய சைஸ் இறா போட்டு கொடுத்துட்றாங்க. அந்த கடைக்கு பாருங்க எவ்வளோ பெரிய ஒரு கியூ நிற்கிது பாருங்க. அடேங்க அப்பா சரியான ஃபேமஸ் போல இருக்குது கைஸ். அது எவ்வளோ பெருசாக நிற்கிது பாருங்க, கியூ போயிட்டே இருக்கு. இதெல்லாம் வந்து ஜூஸ் கடை. இதெல்லாம் வந்து ஃப்ரூட்ஸு அது வச்சுருக்காங்க. இங்கே வரைக்கும் இருக்குது அந்த கடைக்கு லைனு. இங்கே பாருங்க பலாப்பழம்லாம் வைக்கிறாங்க. 5 பவுண்டா இது பலாப்பழம். ஸோ மறுபடியும் வந்து இந்த பக்கம் வெளியே வந்துட்டோம். சின்ன ஒரு மார்க்கெட் ஏரியா தான். அந்த சைடு இருக்குதுன்னு நினைக்கிறேன், தெரியல சரியா. ஏதோ ஷாப்பு. இதெல்லாம் என்னது இப்போ அதெல்லாம் செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. லாவெண்டர் ஸ்மெல்லு. ஃபுட் ஸ்ட்ரீட், நம்ம ஊர் கோரா ஃபுட் ஸ்ட்ரீட் மாதிரி வந்து இதுவும் நினைக்கிறேன். சென்னையில் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரி நல்லா பயங்கர ஃபேமஸான ஒரு இடமா இருக்குது. போன் பிராத்தெல்லாம் வச்சுருக்காங்க. பீஃப் டீ, சிக்கன் இதெல்லாம் வச்சுருக்காங்க. இதெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதுதான் நம்ம சாப்பிட்ற மாதிரி இருக்குது. கபாப்ஸ். நேற்று நம்ம வந்து இப்படி தான் நடந்து போகணும் இந்த பக்கம், இது உள்ளே வராமல். அந்த சைடு வந்து க்ரீன் மார்க்கெட். க்ரீன் மார்க்கெட்டில் என்ன ஃபுல்லாக வந்து காய்கறி அதெல்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபுல்லாக அதையும் போய் பார்ப்போம். இங்கே வந்து நிறைய பிரெட் ஐட்டம்ஸ்லாம் இருக்குது. சீஸ் கேக்கு, பிரெட்டு அதெல்லாம் இருக்காங்க. இதெல்லாம் என்னன்னே தெரில. சால்சா சாஸ்.
வந்து குக்கீஸ்லாம் வச்சுட்ருக்காங்க. குக்கீஸு, சாக்லேட்ஸ் அதெல்லாம் இருக்குது. நான் கூட ட்ரீம் மார்க்கெட் வந்து காய்கறிலாம் இருக்குன்னு நினச்சேன். பார்த்தா வந்து இது மாதிரி இருக்குது. இன்னும் வந்து போயிட்டே இருக்குது. இங்கே உட்காந்து சாப்பிட்றதுக்கான இடம், வேஃபுல்ஸு. நம்ம ஒன்று எக்ஸ்பெக்ட் பண்ணால் அது பேருக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, ஆப்போசிட்டாக இருக்குது அப்படியே இடத்துல இருக்கிறது எல்லாமே. ஸோ அங்கே போய்ட்டு லைனில் நின்று அந்த இறா அதெல்லாம் வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அது வந்து ரொம்ப ஃபேமஸ், இங்கே வந்து சாப்பிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை போய் வந்து நம்ம சாப்பிட்டு ட்ரை பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதுதான் வந்து இன்றைக்கி நம்மளுடைய லஞ்சும் கூட. ஓகே, நம்ம சாப்பிட்டதுலேயே வந்து இதுதான் வந்து ரொம்ப காஸ்ட்லியான இதுவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ லாப்ஸ்டரு, அப்புறம் வந்து இறா வந்து வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து இறாவும் இது ஏதோ சம்திங் பீஃப்னு நினைக்கிறேன், அதுவும் கொடுத்துருக்காங்க. 4000ரூபா 4500 கிட்ட, 5000 கிட்ட, கிட்டத்தட்ட 5000 கொடுத்து இந்த 2 தொன்னையில் இறாவும் இதுவும் போட்டு கொடுத்துருக்காங்க. அப்படி என்னடா இருக்குன்னு சொல்லிட்டு சும்மா ஒரு வாய் உங்களுக்கு நான் சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். எங்கள் அம்மா வீட்டில் இருக்கிற குழம்பே நல்லா இருக்கும்டா. டே 5000 ரேஷன் அரிசி போட்டு வச்சுருக்காங்க. பரவாயில்ல, ஏதோ ரொம்ப ஃபேமஸாக இருக்குது, ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஆசையாக வாங்கினேன். ஏன் இவ்வளோ ரேட் அதிகம்னு சொல்லிட்டு தெரியல, பட் அந்தளவுக்கு ஒருத்தலாம் இல்லை, அந்த கொடுக்குற காசுக்கெலாம் ஒருத்தலாம் இல்லை. ஓகே கைஸ், இங்கே வந்து நம்ம பிரிட்டிஷ் மியூசியம் பண்ணோம். பட் ஆனால் வந்து இங்கே க்யூவை மட்டும் பாருங்கள், எவ்வளோ பெரிய ஒரு க்யூ நிற்குதுன்னு. இன்னும் பக்கத்து தெரு வரைக்கும் நிற்கிது. அங்கே தான் வந்து என்ட்ரன்ஸ் போல இருக்குது. இதுதான் வந்து பிரிட்டிஷ் மியூசியமுடைய அவுட் சைடு. நான் வந்து பார்த்திங்கன்னா வந்து உள்ளெல்லாம் போகலப்பா, இவ்வளோ பெரிய க்யூலெலாம் நின்று வந்து உள்ளெல்லாம் போக முடியாது. அந்தளவுக்கு ஒன்றும் உள்ளே காட்டுற அளவுக்கு பெருசாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் மியூசியமில். இருந்தாலுமே கொய்யால இவ்வளோ பெரிய க்யூலெலாம் டீட்டெயிலாக போக மாட்டேன் உள்ள. இதுதாங்க பிரிட்டிஷ் மியூசியம். பார்த்துக்கிட்டிங்களா? பார்த்துட்டிங்களா பிரிட்டிஷ் மியூசியத்தை? அவ்வளோதான் பிரிட்டிஷ் மியூசியத்தை நான் வந்து இப்போ வெளியே இருந்தே ஒரு சுற்றி உங்களுக்கு சுற்றி காமிச்சிட்டேன். அவ்வளோதான். இதுக்கு மேலே வந்து நீங்கள் உள்ளே போச்சுலாம் கேட்காதீங்க. ஆத்தாடி எவ்வளோ பெரிய ஒரு க்யூ போகுது. நான் கூட வந்து கூட்டமே இருக்காது, மியூசியம்லாம் எவன்டா போவான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்டு இருந்தேன். பெருசாக என்ன கூட்டம் இருந்துட போகுது அப்படின்னு பார்த்தா இங்கே ஆரம்பித்து இப்போ பக்கத்து தெரு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து போகுது க்யூ. எவ்வளோ பெரிய க்யூ. நான் அப்படியே அந்த ஃபுல்லாக க்யூ வரைக்கும் நான் நடந்து போய் காமிக்கிறேன் உங்களுக்கு. இன்றைக்கி வந்து அது இல்லாமல் இன்றைக்கி வீக்கெண்ட் சாட்டர்டே அப்படின்றதுனால தான் இவ்வளோ பெரிய ஒரு கூட்டமே வந்திருக்குன்னு நினைக்கிறேங்க. மற்றும் இது வந்து நான் வந்து அங்கே இவ்வளோ கூட்டத்தில் உள்ளே போனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃப்ரீயாலாம் பார்க்க முடியாது. அடுத்து வந்து எப்போனா டைம் இருந்ததுன்னா வந்து நம்ம இங்கே பிரிட்டிஷ் மியூசியம் வரலாம். ஸோ ஓகே மக்களே, லாஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து மியூசியம் போயிருந்தேன். மியூசியம் போனப்போ என்னால் உள்ளே போக முடியல. பிகாஸ் அவ்வளோ பெரிய க்யூ நிற்குதாங்க. அண்டு நான் இன்னும் ஒரு 2-3 நாள் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து லண்டன் சிட்டிக்குள்ளே ஸ்டே பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நான் லண்டன் சிட்டிலேருந்து வெளியே அவுட்டரில் ஒரு 1.5 hour கிரேடன் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா க்ராய்டன் அப்படின்ற அந்த இடத்துக்கு பக்கத்தில் வந்து ரூம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஏன்னா வந்து ரொம்பவே சீப்பாக இங்கே மட்டும்தான், இதுதான் இருக்கிறதுலே சீப்பஸ்ட்டு ரூமு இங்கே அவைலபிள் இருக்கிறதுல. அண்ட் இங்கேருந்து ஹீத்ரோ ஏர்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு 1.5 மணி நேரம் ஆகும் போகிறதுக்கு. லண்டன் சிட்டி போகணுன்னா ஒரு 1 மணி நேரம் ஆகும், 1.5 மணி நேரம் கிட்ட ஆகிடும் நமக்கு. ஸோ அங்கேருந்து வந்து நம்ம ஷிஃப்ட்டாக இங்கே வந்துட்டோம். உண்மையாக சொன்னோன்னா வந்து பரேடு அதெல்லாமே சூப்பராக இருந்தது. அண்டு அந்த பரோ மார்க்கெட்டும் வந்து பார்த்திங்கன்னா வந்து நல்லா இருந்தது. அந்த சாப்பிட்ட ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்தளவுக்கு ஒர்த்தே கிடையாது. இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு யாரும் போயெலாம் வந்து ஒரு சாப்பாடு வந்து பார்த்திங்கன்னா 20 பவுண்டு, அதாவது நம்ம ஊர் காசுக்கு 2500 மேபி இங்கே இருக்கவங்களுக்கு வந்து யூகேயில் சம்பாதிக்கிறவங்களுக்கு அதை கால்குலேட் பண்ண மாட்டாங்க. 20 பவுண்டு தானே அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்ருவாங்க. பட்டு என்னென்னா உள்ள அந்த லாப்ஸ்டர் வைக்கிறாங்க பார்த்தீங்களா, லாப்ஸ்டருக்கு வைக்கலாம், ரேட்டு வைக்கலாம். பட் அதான் இவ்வளோலாம் வந்து அதிகமாக வைக்கலாமான்னா தெரில எனக்கு. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒர்த்தாக இல்லை. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா வந்து தாரா வந்து லேண்ட் ஆகிட்டா, யூகேயில் வந்து லேண்ட் ஆகிட்டா. நேற்று தான் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஷிப்பு வந்து இங்கே ரீச் ஆச்சு, சவுத்தாம்ப்டன் போர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ரீச் ஆச்சு. ஸோ இன்னும் வந்து அந்த கண்டெய்னர்லேருந்து வெளியே எடுத்து கஸ்டம்ஸ்லாம் கிளியரன்ஸ்லாம் பண்ணி நம்ம கைக்கு வரத்துக்கு ஹோப்ஃபுல்லி ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சி கேட்டிருக்கேன். பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. அண்டு இதுதான் நம்ம ஸ்டே பண்ணியிருக்க ரூம். சூப்பராக இருக்குல்ல, குட்டியாக. ஆக்சுவலாக இதோட குட்டி ரூமாக கொடுத்தாங்க நம்மளை ஏமாத்துறதுக்கு. இங்கே யூகேலலாம் இது ஒரு தலைவலியாக இருக்குது. எங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு ரூம் புக் பண்ணுவோம். அங்கே போனதுக்கப்புறம் அதில் இருக்கிறதுலே மோசமான ரூமை நம்ம கையில் கொடுத்துட்டு இந்தாங்க இதை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ற மாதிரி வந்து கொடுக்குறாங்க. இங்கேயும் அதே மாதிரி தான் கொடுத்தாங்க. அதுக்கப்புறமா நான் சண்டை போட்டு இல்லை நான் புக் பண்ண ரூம் இந்த ரூம் தான், இந்த ஃபோட்டோவில் இருக்குது பாரு அப்படின்னு காமிச்சதுக்கப்புறம்
இந்த ரூமு கொடுத்தாங்க. ஆக்சுவலாக நான் புக் பண்ண ரூம் இதை விட இன்னும் பெருசாக இருந்தது பார்க்குறதுக்கு. இதுதான் வந்து பார்த்திங்கன்னா வந்து சீப்பஸ்ட் ரூம் இங்கே இருக்கிறதுலே. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் கிட்ட நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து இந்த ஒரு ரூம்லேயே இருக்கோம். நம்ம இந்த ரூமில் தான் நம்ம ஸ்டே பண்ண போகிறோம். அண்டு இதுதான் வந்து பார்த்திங்கன்னா பெட்டு. அண்டு இங்கே பார்த்திங்கன்னா வந்து நம்ம ஹெல்மெட் இருக்குது. இதெல்லாம் கிச்சனு. அப்படியே இங்கே வந்து ஒரு சிட்டிங் ஏரியா ஒன்று. இந்த ஜன்னல் இருக்குது, ஒரே ஒரு ஜன்னல். இங்கே பார்த்திங்கன்னா வந்து மேலே ஒரு ஜன்னல் இருக்குது. இந்த பாருங்க, இதுவும் வந்து நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுக்கலாம் வேணும்னா. அண்ட் குட்டி பாத்ரூம். இந்த பாருங்க, குளிக்கிறதுக்கு ஏரியா. அண்ட் இந்த சைடு கமோடு, சின்ன ஒரு பாத்ரூம் தான். ஸோ ஓகே மக்களே, இந்த ஒரு vlog நான் இதோட முடிச்சுக்கிறேன். ஹோப்ஃபுல்லி அடுத்த வீடியோ நான் தாராளத்தை போடுவேன்னு நினைக்கிறேன். கடல்கிட்ட வேண்டிக்கோங்க. அண்டு சீக்கிரமாக கையில் கொடுத்துருங்க தாராவை கொடுக்கறது கூட ஒரு பக்கம் இருக்கட்டும், அந்த இன்வாய்ஸை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ ஆச்சுன்னு அந்த இன்வாய்ஸை கொஞ்சம் அனுப்புனீங்கன்னா நான் கொஞ்சம் நிம்மதியாக இருப்பேன்டா. ஏன்னா வந்து அவங்க கொடுத்தது வந்து எஸ்டிமேஷன் காஸ்ட்டு தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எப்போவுமே கொடுப்பாங்க. கையில் ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது தான் வந்து ஆக்சுவல் காஸ்ட் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க. ஸோ அந்த இன்வாய்ஸை அனுப்புங்கடா. நானும் வந்து ஒரு 10 நாளாக கேட்டுட்ருக்கேன், 10-20 நாளாக கேட்டுட்ருக்கேன். இன்னும் இன்வாய்ஸ் அனுப்பல. இன்னைக்கு காலைல கூட நான் மெயில் அனுப்பிச்சேன், தயவு செஞ்சு அந்த இன்வாய்ஸை மட்டும் கொஞ்சம் அனுப்பிச்சி விடுங்கடா அப்படின்னு. ஏன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நிம்மதியாக இருக்கும்ல, எவ்வளோ அமௌண்ட் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அனுப்புகடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்கேன். இன்னும் அனுப்பல. இன்வாய்ஸ் அனுப்பிட்டு டப்புன்னு வந்து தாராவை கிளியர் பண்ணி கொடுத்துட்டாங்கனாலே நம்மளுக்கு வந்து போதுமானது. ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஸோ ஆஸ் யூஷுவல் ஜஸ்ட் ஈட் ஸ்லீப் ரைட் அண்ட் ரிப்பீட் தட் அகைன். சேனல் புதுசாக இந்த சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நோட்டிஃபிகேஷன் பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராமில் போய் ஃபாலோ பண்ணணும்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. லவ் யூ ஆல். டேக் கேர். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.